ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் வெண்டைக்காய் மோர் குழம்பு. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் நல்லா வதக்கி வச்சிருந்து 250 கிராம், துருவிய தேங்காய் 1/4 கப்பு, ஊற வைத்த கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, இஞ்சி 2 இன்ச்சு, பூண்டு பல் 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 3, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 லிட்டரு. ஒரு மிக்ஸி ஜாரில் துருவிய தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஊற வைத்த கடலைப்பருப்பு 1 ஹவருக்கு நான் ஊற வச்சேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சோம்பு, சீரகம், தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி வச்சுடுங்க, அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. பெருங்காயம் தூள், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மிக்ஸியை கொஞ்சம் கழுவின தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. உப்பு, வெண்டைக்காய் பொடியாக நறுக்கி ஒரு 5 மினிட்ஸு எண்ணெயில் நல்லா வதக்கி வேணதை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா வெந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அதில் நல்லா பீட் பண்ணின தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.